நாட்களுக்கு முன்பு ஒரிசாவைச் சேர்ந்த இளைஞர் சுராஜ் திருத்தணியில் அடித்து துன்புறுத்தப்பட்ட விஷயம் மூடி மறைக்கப்பட்டது. அதே பகுதியில் மீண்டும் கல்லூரி மாணவர்களும் தாக்கப்பட்டனர். இதற்கெல்லாம் எந்தவித குரலும் எழுப்பாத தமிழக ஊடகங்கள் தற்போது அடையார் பகுதியில் மூட்டையில் பிணம் கிடந்த செய்தியையும் மூடி வைக்க முயல்கிறது. பீகாரை சேர்ந்த 25 வயதான கௌரவ்குமார் எனும் இளைஞர் வேலை செய்து பிழைப்பு நடத்துவதற்காக மனைவி மற்றும் 2 வயது குழந்தையுடன் சென்னை வந்திருக்கிறார். இவருக்கு தரமணி பகுதியில் இருக்கும் பாலிடெக்னிக் ஒன்றில் காவலாளியாக வேலை கிடைத்த நிலையில் அங்கிருக்கும் ஒரு சிறிய அறையிலேயே மனைவியுடன் தங்கியிருக்கிறார். 2 தினங்களுக்கு முன்பு அடையாறு அருகே இவரது சடலம் சாக்குப்பையில் இருந்த சூழலில் காவல்துறையினர் சிசிடிவி காட்சிகள் மூலமாக விசாரணை மேற்கொண்டுள்ளனர். இதில் கௌரவ்குமாரை கொன்ற கும்பல் அவரது மனைவியை பாலியல் பலாத்காரம் செய்ய முயன்றபோது கௌரவ்குமார் அவர்களை தடுக்க முயன்றதாகவும் இதனால் அந்த கும்பல் கௌரவ்குமாரை அடித்தே கொன்றதாகவும் தெரிய வந்திருக்கிறது. அவரது மனைவி மற்றும் குழந்தையையும் கொன்று வீசிவிட்டதாக அந்த கும்பல் அதிர்ச்சி தகவல் அளித்ததை அடுத்து அடுத்த கட்ட விசாரணை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. சிசிடிவி காட்சிகளை வைத்து குற்றவாளிகளை உடனடியாக பிடித்துவிட்டோம் என்று காவல்துறையினர் மார்தட்டிக் கொள்வதற்கு முன் தரமணி காவல் நிலையத்திற்கு அருகில் வைத்தே நடந்த இந்த சம்பவம் எப்படி யாருக்கும் தெரியாமல் போனது? காவல்துறை இரவில் ரோந்து பணி செய்கிறார்களா? அந்த போதை கும்பல் பலாத்காரம், கொலை உள்ளிட்ட கொடூர செயல்களில் ஈடுபடும் போது எந்தவித ஓசையும் எழவில்லையா? 3 கொலைகளை செய்து சடலங்களை வேறு வேறு இடங்களுக்கு கொண்டு செல்லும் அளவிற்கு இந்த நகரம் சமூக குற்றவாளிகளுக்கு பாதுகாப்பு தருகிறதா? இந்த குற்றவாளிகளின் அடையாளங்கள் ஏன் இன்னும் வெளியிடப்படவில்லை? திருத்தணி சம்பவம் போன்றே இங்கும் 12ஆம் வகுப்பு தேர்வு எழுத என்றோ உடல்நிலை சரியில்லை என்றோ யாரேனும் வீட்டிற்கு அனுப்பப்படுவார்களா? வடமாநிலத்திலிருந்து பிழைப்பு நடத்த வரும் வடக்கனுக்கெல்லாம் தமிழக அரசும் தமிழக காவல்துறையும் தமிழர்களும் பாதுகாப்பு தர வேண்டிய அவசியம் இல்லை என்று திமுகவும் கூட்டணி கட்சிகளும் பிரிவினைவாதம் பேசும் பிற கட்சிகளும் கூறிவிடுமா? இத்தனை கேவலமான சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பை வைத்துக்கொண்டு ஆளுநர் உரையில் பொய்யை திணிப்பது, புதுமையான தேர்தல் அறிக்கை தயாரிப்பது, அரைகுறை நடன சமத்துவ பொங்கல் கொண்டாடுவது என்று சினிமா காட்டுகிறது திமுக. இன்னும் 200 ரூபாய்க்காக திமுக கூட்டங்களுக்கு செல்லுங்கள், ஹாட்பாக்ஸ் பிரியாணிக்கு அடித்துக் கொள்ளுங்கள், புடவை கொலுசு பரிசுகளுக்காக வரிசையில் நில்லுங்கள். ஆனால் இது போன்ற நிகழ்வுகள் நமது வாசலையும் தட்டுவதற்கு வெகுநேரம் ஆகாது என்ற சமூக விழிப்புணர்வையும் உணவுடன் சேர்த்து கொள்ளுங்கள் என்பதுதான் நாம் கூறும் கருத்து.